சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வந்துட்டியா? இங்க பாரு, உண்மையை சொல்லு. என்ன உண்மை? நீ லெட்டரை பத்தி என்கிட்ட என்ன சொன்ன? சரியா படிக்கல, மார்க் கம்மியா வரும், உங்க அம்மா திட்டுவாங்கன்னு வருத்தப்பட்டதால தானே நான் போஸ்ட்மேன் கிட்ட வந்து உங்க அப்பான்னு பொய் சொல்லி கையெழுத்து போட்டு லெட்டரை வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்ப உங்க அம்மா என்னமோ மேல படிக்கிறதுக்கு வெளிநாடு போற சம்பந்தமான லெட்டர்னு சொல்றாங்க. இங்க பாரு, எதுக்காக என்கிட்ட பொய் சொன்ன? அது உன்னை விட்டு வெளிநாடு போக எனக்கு விருப்பம் இல்ல பாண்டி. என்னது? என்ன சொன்ன? அது அத்தை மாமா இந்த வீட்டை விட்டு உங்களெல்லாம் விட்டு வெளிநாடு போக எனக்கு விருப்பம் இல்ல பாண்டி. உங்களெல்லாம் பிரிஞ்சு இத்தனை வருஷம் நான் பெங்களூர்ல இருந்ததே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்ப மறுபடியும் வெளிநாடு போகணுமா? அதுக்காக படிப்பு விஷயத்துல இப்படி பண்ணலாமா? இந்த படிப்பை வெளிநாடு போய் தான் படிக்கணும்னு இல்ல, இங்கேயும் படிக்கலாம். இங்க பாரு, இப்ப லெட்டர் விஷயம் பெருசாயிடுச்சு. உன் அம்மா வேற இதை சும்மா விட மாட்டாங்க. இங்க பாரு, நான் தான் கையெழுத்து போட்டு வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கவேன், அவ்வளவுதான். ஏற்கனவே நான் கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. அதெல்லாம் அம்மாவால கண்டுபிடிக்க முடியாது பாண்டி. அம்மாக்கு பயந்து நீயா ஏதாவது ஒளறி தொலைக்காத. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா இரு. இரு. இங்க பாரு, நீ வருத்தப்படக்கூடாதுன்னு அப்ப நான் அப்படி பண்ண. ஆனா இப்ப நான் வருத்தப்பட்டு இருக்கேன். இங்க பாரு, ரொம்ப வருத்தப்பட்டு உண்மையை யார்கிட்டயாவது ஒளறி கொட்டிராத. லெட்டர் விஷயத்த நான் பாத்துக்கிறேன், நீ அதை விட்டுரு. பாண்டி, டேய் அப்பா சொல்லுங்கப்பா. நீ கேட்ட மாதிரியே உனக்கும் டிக்கெட் போட்டாச்சு, நீயும் எங்க கூட வர. சந்தோஷமா? சந்தோஷம்ப்பா. வா 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 வா, மேல போலாம். வாங்கப்பா போலாம். அப்பா ட்ரெயின்ல போறோமா ஃப்ளைட்ல போறோமாப்பா? இல்ல, லாரில. எங்க போறாங்க? என்ன சந்தோஷமான விஷயம்? சரி, அது அப்புறமா பேசிக்கலாம். நான் பாத்துக்கிறேன் ராஜி. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னங்க ரொம்ப சந்தோஷமா வரீங்க? அது வந்து என்னன்னா, நான் சொல்றேன். சரி சரி, நீயே சொல்லு. நீங்க அப்பா நானு 3 பேரும் காசி ராமேஸ்வரம் டூர் போறோம். ஆமா. இவன் என்ன சொல்றான்? ஆமா ராஜி, பாண்டி சொல்றது உண்மைதான். ராஜி, நீ எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு ஃபீல் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இங்க நடக்கிறதெல்லாம் பார்க்காம கொஞ்ச நாள் காசி ராமேஸ்வரம்னு ஜாலியா போலான்னு தான் நம்ம 3 பேருக்கும் டிக்கெட் போட்டிருக்கேன். காசி ராமேஸ்வரம் போறதுக்கு பாண்டி எதுக்குங்க? அவன் நம்ம கூட வந்தா வீட்டை யார் பாத்துப்பா? பாண்டிக்கு என்ன இப்போ காசி ராமேஸ்வரம் போகிற அளவுக்கு வயசாயிடுச்சா? கல்யாணம் கூட ஆகல. எங்க மோனிகா சொல்றதும் கரெக்ட் தான். இல்லம்மா, பாண்டியும் நம்ம கூட வரட்டுமே, அதனாலதான் சேர்த்து டிக்கெட் புக் பண்ண. அம்மா, உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் நான் வீட்டுல இருக்கேன். நான் இல்லாம நீங்க அங்க போயிடுவீங்களா? அம்மா, நீங்க இருக்கிற இடத்துல தான் நானும் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல தான் நீங்களும் இருக்கணும். நீ எங்களுக்காக இருக்கேன்னு சொல்ற, நாளைக்கு உனக்குன்னு ஒருத்தி வந்துட்டானா நீயும் இந்த அம்மா அப்பாவை விட்டுட்டு அவ கூட போகத்தான் போற. அப்படிலாம் போக மாட்டேமா. உங்க 2 பேரை தவிர என் வாழ்க்கையில வேற யாருக்குமே இடம் கிடையாது. டேய், உன்னை பத்தி எங்களுக்கு தெரியும்டா. அம்மா விளையாட்டுக்கு சொல்றா. சரி ராஜி, சீக்கிரமா கிளம்பு, டைம் ஆகுது. என்னங்க இது, பக்கத்து ஊருக்கு போற மாதிரி உடனே கிளம்புன்னு சொல்றீங்க? ஆமா ராஜி, இப்பவே கிளம்புறோம். ஃப்ளைட் 4 மணிக்கு. என்னங்க இது, சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து? இதுதானே சர்ப்ரைஸ். ஆமா, இதான் சர்ப்ரைஸ். சரிங்க, நான் சம்பந்தி அம்மாக்கு ஒரு போன் பண்ணிட்டு. நாம டூர் போறதுக்கு சம்பந்தி அம்மா கிட்ட சொல்லணுமா? இல்லங்க, அவங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும். நம்ம காசி வரைக்கும் போறோம். அங்க போனா
சில பேருக்கு சிலது பண்ணிட்டு வரலாம். ம் ம் அதனால நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். ம் அப்பா நம்ம காசி ராமேஸ்வரம் எல்லாம் போறோம்ல, ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சுக்கிட்டுமா, அங்க குளிரும்ல. டேய் நாம காஷ்மீருக்கு போறோம். என்னடா நீ கண்ணா? ஆமால. நீலமதி, அத்தை, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்னத்த சொல்லுங்க. கதிரை பத்தி உன்கிட்ட பேசணுமா? அவனை என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருமா. அவன் ஏதோ சிஇஓ ஆயிட்டான் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எதுவும் பிரச்சனை மாட்டிக்காம கதிரை கொஞ்சம் கவனிச்சுக்கோமா. அத்தை, ஒன்னும் பிரச்சனை இல்ல அத்தை. நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. அவங்க ஒரு நல்ல இடத்துல தான் இப்ப இருக்காங்க. ம், நானும் இவ்ளோ நாளா அவரு ஜேபி கிட்ட தான் வேலை பாக்குறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஜேபி ஃப்ராடுன்னு தெரிஞ்சு இவரை சிஇஓ ஆக்கிட்டாங்க. அதனால நீங்க உங்க பையனை நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணை பத்தி மட்டும் நீங்க யோசிங்க. ம். அத்தை, உங்க போன் தான் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ம், நான் போய் பாக்குறேம்மா. சம்மந்தியம்மா, யாருத்த போன்ல? உங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. சௌந்தர்யா ஏதாவது பிரச்சனை பண்றாளான்னு தெரியலையே. எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, அட்டென்ட் பண்ணி பேசுங்க. ஆ, ஹலோ சம்மந்தியம்மா, வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம்மா. இளமதியும் ரொம்ப நல்லா இருக்கா. இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல. போன் பண்ணா பிரச்சனை இருந்தாதான் போன் பண்ணணுமா என்ன? இல்லம்மா, அந்த மாதிரி சௌந்தர்யா பண்ணிட்டு இருக்காளே, அதனாலதான் கேட்டேன். சௌந்தர்யாவை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவ பாட்டுக்கு கம்பெனியை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு நிம்மதியா இருக்கா. நானும் எங்க வீட்டுக்காரரும் வெளியூர் போறோம். அந்த விஷயமா தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அப்படியா? என்ன சம்மதியம்மா, வெளியூர் பயணம்? ஏதாவது விசேஷங்களா? அப்படியெல்லாம் இல்லங்க. முன்னாடி எல்லாம் ஆபீஸ் பிசினஸ்னு ரெஸ்ட் இல்லாம ஓடிக்கிட்டே இருப்போம். முக்கியமான விசேஷத்துக்கு கூட கடைசி நேரத்துல போய் தலையை காட்டிட்டு ஓடி வந்துட வேண்டியதா இருக்கும். இப்பதான் மருமக எல்லா பொறுப்பையும் பாத்துக்கிட்டு எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்திருக்காளே. வீட்டுக்குள்ளேயே உட்கார்றதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.